வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில இன்னைக்கு எந்த திருக்கோயில் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற கோயிலான ஏரல் சேர்மன் அருணாச்சல சுவாமி கோயிலை பத்தி தாங்க நான் உங்களுக்கு சொல்ல போறேன். மனிதனாக பிறந்து மகா மனிதராக வாழ்ந்து தெய்வமாகி தன்னை அடிபணிந்தவர்களுக்கெல்லாம் அருள் பாலித்துக் கொண்டிருப்பவர் தான் ஏரல் சேர்மன் அருணாச்சல சுவாமி. மனநோய், பேய் பிடித்தல், விஷப்பூச்சிக்கடி, விஷப்பூச்சிகளின் தொல்லைகள், வீண் பயம், குடும்பத்து பிரச்சனைகள், இன்னும் சொல்ல போனா மன அழுத்தம், இது மாதிரியான நோய்களுக்கு எல்லாமே பரிகார தலமாக இந்த திருத்தலம் அமைஞ்சிருக்குங்க. தென் மாவட்ட மக்களின் வழிபாட்டு தெய்வங்கள்ல மிக முக்கியமானவராக கருதப்படுபவர் தான் ஏரல் சேர்மன் அருணாச்சல சுவாமி. இவரை பத்தியும் இந்த திருக்கோயிலின் வரலாற்றை பத்தியும் தான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். தூத்துக்குடி மாவட்டத்துல திருச்செந்தூருக்கு பக்கத்துல மேல புதுக்குடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. இந்த ஊர்ல ஒரு காலத்துல குமாரசாமி நாடார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்திருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா ஒரு நாள் தன்னோட ஊருக்கு வந்த முனிவரை தன்னோட வீட்டுக்கு அழைச்சி பாத பூஜை எல்லாம் பண்ணியிருந்திருக்காரு. அந்த முனிவர் இவருக்கு ஒரு ஏட்டை கொடுத்து படிக்க சொல்லியிருக்காருங்க. இந்த ஏட்டை தினமும் குமாரசாமி நாடார் படிச்சுட்டே இருக்கிறாரு. படிக்க படிக்க அவருக்கு சில மந்திரங்கள் எல்லாமே மனப்பாடம் ஆகுது. அந்த மந்திரங்கள் எல்லாமே மனசுல ஏற ஏற அவருக்கு ஏதோ ஒரு ஆன்மீக சக்தி கிடைக்குது. இந்த ஆன்மீக சக்தி மூலமா அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, பாம்பு, பூரான், இந்த பூச்சிகள்லாம் கடிக்கும் இல்லையா, அதால பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் வைத்தியம் பாக்குறாரு. இப்படி வைத்தியம் பாக்குறத அந்த பகுதி மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, பார்வை பாக்குறது, அதாவது பார்வை பார்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. குமாரசாமி நாடார் கிட்ட பார்வை பார்த்தா விஷம் இறங்கிடும் அப்படின்ற செய்தி அந்த பகுதி மக்கள் கிட்ட ரொம்ப வேகமா பரவுது. அந்த காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பூரான் கடி, தேள் கடி, பாம்பு கடி அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப சாதாரணமா இருந்திருக்குங்க. அது மட்டும் இல்ல, ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. அதனால இவரை பத்தி கேள்விப்பட்டவங்க விஷக்கடி அப்படின்னு சொன்னாலே இவர்கிட்ட வர ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி அவருடைய புகழ் நாளுக்கு நாள் பெருகுது. அதுக்கப்புறமா அவருடைய மறைவிற்கு பின்னாலும் அவருடைய குடும்பத்தினர் இந்த வைத்தியம் பார்த்துட்டே வந்திருக்காங்க. அப்படி வந்த வழித்தோன்றல்கள்ல ஒருத்தர் தான் ராமசாமி நாடார். இவருடைய மனைவி சிவனனிந்தம்மாள். இந்த ரெண்டு பேருக்கும் ரொம்ப வருஷங்களா குழந்தை பாக்கியமே இல்ல. ஒரு நாள் பாத்தீங்கன்னா இவருடைய ஊருக்கு ஒரு துறவி வராருங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ போய் செட்டியாபத்து அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய 5 வீட்டு சுவாமியை வந்து தரிசனம் பண்ணு, நிச்சயமா உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதை நம்பி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, செட்டியாபத்து அப்படின்ற ஊருக்கு போறாரு ராமசாமி நாடார். இந்த செட்டியாபத்து அப்படின்ற ஊர் எங்க இருக்குன்னு சொன்னா, ஏரல்ல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குங்க. இந்த ஊருக்கு ராமசாமி நாடாரும் சிவனனிந்த அம்மாளும் போய் சுவாமி தரிசனம் பண்றாங்க. அன்னைக்கு ராத்திரியிலேயே கனவு வருதுங்க. அந்த கனவுல துறவி ஒருத்தர் வந்தாருன்னு சொன்னேன்ல, அவர் வந்து சொல்றாரு, உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு அருணாச்சலம் அப்படின்னு சொல்லி பெயர் வை, அந்த குழந்தை தெய்வ குழந்தையாக வளரும் அப்படின்னு சொல்லி அந்த கனவுல அந்த துறவி சொல்றாரு. இந்த கனவு வந்த கொஞ்ச நாள்லயே சிவனனிந்தம்மாள் கர்ப்பமாறாங்க. சரியா 7வது மாசத்துல விக்ரம ஆண்டு புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி உத்திரம் நட்சத்திரத்துல அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்குதுங்க. அந்த குழந்தைக்கு அருணாச்சலம் அப்படின்னு சொல்லி அந்த துறவி சொன்ன மாதிரியே பெயரிட்டு வளர்க்குறாங்க. தன்னோட வேண்டுதல் நிறைவேறின மகிழ்ச்சியில செட்டியாபத்து கோயிலுக்கு ஒரு மண்டபம் கட்டி கொடுத்திருந்திருக்காரு ராமசாமி நாடார். இந்த அருணாச்சலம் சின்ன வயசுல மூலக்கரை பகுதியில இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில தான் படிச்சிருந்திருக்காரு. ஏரல், சிறுத்தொண்டநல்லூர், அதை சுற்றி இருக்கக்கூடிய சில கிராம பகுதிகள்ல இவங்களுக்கு சொத்துக்கள் ஏராளமா இருந்திருக்குங்க. அதுக்கப்புறமா அருணாச்சலம் தன்னுடைய மேல் படிப்பை வந்து பண்ணை விளை அப்படின்ற ஒரு ஊர்ல தான் படிச்சிருந்திருக்காரு. அங்கதான் அவர் ஆங்கிலமும் கற்றிருந்திருக்காரு. வாலிப பருவத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்து ஆன்மீகத்துல மிகப்பெரிய நாட்டம் வருதுங்க. தன்னுடைய குடும்பம் செஞ்சுட்டு வந்த பார்வை பார்த்தல் அப்படின்ற வைத்தியத்தையும் அருணாச்சலம் செஞ்சுட்டு வந்திருக்காரு. இதனால சுற்றுவட்டார பகுதிகளில் இவருக்கு ஒரு நல்ல பேர் இருந்திருக்கு. இதுக்கிடையில இவருடைய அறிவாற்றலையும் ஆங்கில புலமையையும் ஆங்கிலேயர்கள் பாக்குறாங்க. பார்த்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, சிறுத்தொண்டநல்லூர் பகுதியில இவரை கிராம நிர்வாக அலுவலரா நியமிக்கிறாங்க. அந்த பொறுப்பை ரொம்ப திறம்பட செய்யறாரு அருணாச்சலம். அதாவது வரி வசூல் பண்றது, கிராமங்களுக்கு இடையில ஏதாவது சண்டை அப்படின்னு சொன்னா அதை தீர்த்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 8 வருடங்கள் இந்த பொறுப்பை ரொம்ப அழகா கவனிச்சுட்டு வராருங்க அருணாச்சலம். ஒரு நாள் பாத்தீங்கன்னா வசூலிச்ச வரி பணத்தை குறைவா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலதிகாரி சொல்ல அவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுது. ஏன் நம்ம பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல அந்த பதவியை உதறி தள்ளுறாருங்க அருணாச்சலம். அதுக்கப்புறமா அவருடைய ஈடுபாடு முழுக்க ஆன்மீகத்தை நோக்கியே இருக்கு. அதுக்கப்புறமா சுற்று வட்டார கிராமங்கள்ல இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்ப சொத்துக்களை பாக்குறதுக்காக ஒரு வெள்ளை குதிரையில
கோட்டெல்லாம் போட்டு தலைப்பாகெல்லாம் அணிஞ்சிட்டு தான் போவாராங்க. இவரை பார்க்கும்போது ஊர் மக்களே வியந்து பார்ப்பாங்களாம். அந்த அளவுக்கு கம்பீரமான தோற்றம் உள்ளவரா அருணாச்சலம். இந்த நேரத்துல தான் உற்றார் உறவினர்கள் எல்லாரும் சொல்றாங்க இவருக்கு ஒரு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல அருணாச்சலம் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா 28 வயசுக்கு அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். இவருடைய வாழ்க்கை முறையையும் ஆன்மீக நிலையையும் பார்த்த மாவட்ட கலெக்டர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இவரை ஏரல் பஞ்சாயத்து தலைவரா நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி பரிந்துரை பண்றாங்க. அதன்படி ஏரலுக்கு சேர்மன் ஆறாரு அருணாச்சலம். அந்த காலத்துல ஊராட்சி தலைவர்களையும் சேர்மன் அப்படின்னு சொல்லிதான் அழைச்சாங்க. அருணாச்சலம் சேர்மன் ஆனதுக்கு அப்புறமா நிறைய பணிகளை செய்யறாருங்க. பள்ளிக்கூடங்களை தொடங்கியிருக்காரு, தெருவிளக்குகள் அமைச்சிருந்திருக்காரு, தெருவிளக்குகளுக்கு சரியா எண்ணெய் ஊத்துறதுக்கு பணியாளர்களை நியமிச்சிருந்திருக்காரு, மரக்கன்றுகளை நட்டிருந்திருக்காரு, கழிவுநீர் வடிகால் அமைச்சிருந்திருக்காரு. இப்படி நிறைய பணிகளை ரொம்ப திறம்பட செஞ்சிருக்காரு சேர்மன் அருணாச்சலம். அதே மாதிரி மக்கள் கிட்டையும் ரொம்ப அன்போட பழகி அமைதியான வாழ்க்கையை நடத்திட்டு வந்திருக்காருங்க அவரு. அதே நேரத்துல அவருக்கு எதிர்காலத்துல என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கறதையும் முன்கூட்டியே சொல்லக்கூடிய திறமை இருந்திருக்கு. இதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருந்திருக்காங்க. நிறைய அற்புதங்களையும் அவர் செய்ய ஆரம்பிச்சிருந்திருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா ஒரு தடவை பால்நாடார் அப்படின்றவரை பாம்பு கடிச்சிருந்திருக்குங்க. பாம்பு கடிச்ச அவரை இவர்கிட்ட கூட்டிட்டு வந்திருக்காங்க. இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த பால்நாடார கடிச்ச பாம்பையே வரவழைச்சு விஷத்தை திரும்ப பெற செஞ்சிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப அதிசயமா பார்க்கப்பட்டிருக்கு அந்த காலத்துல. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா மக்கள் எல்லாரும் அவரை சேர்மன் சாமி அப்படின்னு சொல்லி அழைக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். ஒரு தடவை பாத்தீங்கன்னா சேர்மன் சாமியோட தங்கை அவரை அவங்க வீட்டுக்கு அழைச்சிருக்காங்க. அண்ணா நீ என் வீட்டுக்கு எல்லாம் வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவர் என்ன பண்ணிருக்காருன்னா தன்னுடைய புகைப்படத்தை கொடுத்து இதை உன் வீட்டுல கொண்டு வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாராம். அதே போல அவருடைய தங்கையும் புகைப்படத்தை மாட்டி இருந்திருக்காங்க. சில நாட்களுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த புகைப்படம் வைக்கப்பட்டிருந்த அந்த அறையில தீ பிடிச்சிருக்குங்க. எல்லா பொருட்களும் தீக்கிரையாயிருக்கு. ஆனா அவருடைய புகைப்படம் மட்டும் எரியாம எந்தவித சேதமும் இல்லாம இருந்திருக்கு. இதை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கு. எப்படி இப்படிப்பட்ட ஒரு தீ விபத்துல இந்த புகைப்படம் எந்தவித சேதமும் இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி பல பல அற்புதங்கள் அவருடைய வாழ்நாள்லயே நடந்திருக்குங்க. ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய சகோதரரான கருத்த பாண்டியனை அழைச்சு சேர்மன் சாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா என்னுடைய காலம் நெருங்கி விட்டது. வரும் ஆடி அமாவாசையில் சிவபெருமானுடன் நான் ஐக்கியமாக போகிறேன். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய குல வழக்கப்படி உடலை எரித்து விடக் கூடாது. என்ன செய்யணும்? என்னுடைய உடலை உட்கார்ந்த நிலையிலேயே சமாதியிட வேண்டும். அந்த நேரத்துல வானத்துல கருடன் 3 முறை வலம் வரும். அதனுடைய நிழல் என்னுடைய உடல் மீது படும்போது மண்ணாலும் மலர்களாலும் மூடி வையுங்கள். நான் எப்போதும் உங்களுடனே இருப்பேன். என்னுடைய பக்தர்களுக்கு அருளாசி வழங்குவேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. இதை கேட்ட உடனே கருத்த பாண்டி நாடார் அதிர்ச்சியில உறைஞ்சி போய் நிக்கிறாரு. என்ன சொல்றாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் வடிக்கிறாரு. இருந்தாலும் சேர்மன் சுவாமி அவர்களுடைய வார்த்தைகளை அவரால் தட்ட முடியல. தன்னுடைய எதிர்காலம் எப்படித்தான் இருக்கும், இன்னும் சில நாட்களில் இறந்து போவோம் அப்படின்னு தெரிஞ்ச சேர்மன் சுவாமியும் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா தன்னுடைய கோப்புகளை எல்லாத்தையுமே சரியா முடிக்கிறாருங்க. அதாவது எல்லா வேலைகளையும் சரியா முடிக்கிறாரு. அவர் சொன்ன அந்த ஆடி அமாவாசையும் வருது. அன்னைக்கு அவருடைய வீட்டுல உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் கூடி நிக்கிறாங்க. சரியா 11 மணிங்க. அந்த நேரத்துல சேர்மன் சுவாமி என்ன பண்றாருன்னா இதோ வர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறைக்குள்ள போறாரு. அங்க இருக்கக்கூடிய கட்டில்ல படுக்கிறாரு. கண்களை அப்படியே மூடுறாரு. சரியா உச்சி பொழுதுங்க. அந்த நேரத்துல அவர் சிவபெருமானோட ஐக்கியமாயிடுறாரு. இத பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க, அழறாங்க, கதறாங்க. அதுக்கப்புறமா அவர் சொன்ன மாதிரியே அவருடைய உடலை எடுத்து கொண்டு போய் தாமிரபரணி நதிக்கரையில ஒரு ஆலமரத்துக்கு அடியில குழிய வெட்டி அவருடைய உடல் அமர்ந்த நிலையிலேயே வைக்கப்படுது. அந்த நேரத்துல வானத்துல ஒரு கருடன் வட்டமிடுது. அந்த கருடனின் நிழல் அவருடைய உடல் மேல படவும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா மலர்களாலும் மண்ணாலும் அவர் மூடப்படுறாரு. அவர் பயன்படுத்திய பொருட்களும் நூல்களும் அணிகலன்களும் அவருடைய காலடியில புதைக்கப்படுது. இவர் புதைக்கப்பட்ட கொஞ்ச நாட்கள்லேயே இந்த பொருட்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு போறதுக்காக திருட்டு கும்பல் ஒண்ணு வந்ததாகவும் அவங்களை எல்லாம் பாம்பு கூட்டம் ஒண்ணு துரத்தினதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த நிகழ்வு யாருக்கு கனவுல தெரியுது அப்படின்னு சொன்னா ராமசாமி நாடாருக்கு தெரியுது. அவர் பார்த்தப்போ அந்த குழி தோண்டப்பட்டிருந்திருக்கு. அந்த பொருட்கள் எல்லாமே சிதறடிக்கப்பட்டிருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் ராமசாமி நாடார் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா ஒரு சிறிய கோயிலை தன்னுடைய மகனுக்காக எழுப்புறாரு. இப்படி அருணாச்சல சுவாமி புதுக்குடி அப்படின்ற ஒரு ஊர்ல பிறந்து
ஏரல்ல வந்து சமாதி ஆயிருக்காரு. இதுதாங்க சேர்மன் அருணாச்சல சுவாமியின் வாழ்க்கை வரலாறு. மனிதனாக பிறந்து தெய்வ நிலையை அடைந்தவர் தான் சேர்மன் அருணாச்சல சுவாமி. அவருடைய மறைவிற்கு பின்னும் அவர் நிகழ்த்தும் அற்புதங்கள் பல பல. அதனால தான் மக்கள் அனைவரும் கடவுளா நினைக்கிறாங்க அவரை. சரி, இனி அவர் நிகழ்த்திய அற்புதங்கள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்றேன். சுடலை பேச்சு அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு தீராத ஒரு நோய்ங்க. எங்க போயும் அந்த பொண்ணுக்கு அந்த நோய் தீரவே இல்லை. கடைசியில பாத்தீங்கன்னா சுவாமியின் சன்னதிக்கு வந்து அழுது புலம்பரா. அந்த நேரத்துல சுவாமி வந்து காட்சி கொடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, தீர்த்தமும் நிலக்காப்பும் உனக்கு வந்து பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல அவளுடைய நோய் குணமா இருக்குங்க. இது எல்லாமே சுற்று வட்டாரத்துல பரவி இருந்திருக்கு. இப்படி நோய் தீர்க்கக்கூடிய வல்லமை பொருந்திய கடவுளாக சேர்மன் அருணாச்சல சுவாமி இருக்கிறாரு அப்படின்றது நம்முடைய மாநிலத்துல மட்டும் இல்லைங்க, பிற மாநிலங்கள்லயும் இவருடைய புகழ் பரவி இருந்திருக்கு. மரியாள் அப்படின்ற பொண்ணு பூப்படையாம இருந்திருக்கா. இதனால அவளுடைய பெற்றோர் ரொம்பவே மனசு வருந்திருந்திருக்காங்க. அருணாச்சல சுவாமியின் அற்புதத்தை கேட்டு அவங்க இந்த திருக்கோயிலுக்கு வராங்க. இங்க வந்ததும் தாமிரபரணி நதிக்கரையில் அந்த பொண்ணு நிக்கும் போதே பூ பெய்ததா சொல்லப்படுது. இதை பார்த்ததும் அவங்களுடைய பெற்றோருக்கு அவ்வளவு சந்தோஷம். அது மட்டும் இல்லைங்க, தலைமுறை தலைமுறையாக அந்த குடும்பம் சேர்மன் அருணாச்சல சுவாமியையே வணங்கி வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காலத்துல இந்த கோயில் இருந்த இடம் வந்து கிறிஸ்தவர்கள் புதைக்கப்படுகிற இடம் அப்படின்னு சொல்லி சிலர் பிரச்சனை பண்ணி இந்த சமாதியை வேற இடத்துக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால அப்போதைய கலெக்டர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, பிஷப் கூட வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சமாதியை அகற்றணும் அப்படின்னு சொல்லி வராங்க. குதிரையில வராங்கங்க. குதிரையில வரும்பொழுது தாமிரபரணி நதிக்கரை பக்கத்துல வரும்போது குதிரைகள் நகர மறுத்திருந்திருக்கு. அங்கேயே முரண்டு பிடிச்சிருக்கு. இதனால என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க எல்லாருமே இறங்கி நடந்து வராங்க இங்க கோயிலுக்கு. அப்போ கோயிலுக்கு முன்னாடி அருணாச்சல சுவாமி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுதுங்க. அரண்டு போறாங்க. ஷூவை கலத்துறாங்க, தொப்பியை கலத்துறாங்க. மரியாதையோடு இவர் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. சமாதி அடைந்த ஒருத்தர் அவங்க முன்னாடி காட்சி கொடுக்கிறாருன்னா நடுங்கி போறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த நிலத்துக்கு அரசு பட்டா வழங்கப்படுது. இந்த வரலாறு அரசு ஆவணங்கள்லயும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 1908 வருஷம் தான் சுவாமி சமாதி நிலையை அடைஞ்சாரு. அதுக்கப்புறமா பல்வேறு இடங்கள்ல இருந்தும் பக்தர்கள் இந்த திருத்தலத்துக்கு வந்துட்டு போறாங்க. ஒரு ஆங்கிலேய அதிகாரி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஏரலில் இருந்த அருணாச்சல சுவாமி கோயில் பல அற்புதங்களை நிகழ்த்துகிறது அப்படின்னு எழுதி வச்சிருக்காருங்க. தீராத நோயால பாதிக்கப்பட்டவங்க சுவாமி சன்னதியை சுற்றி வந்தாலே அந்த நோய் போயிடும் அப்படிங்கிற ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கு. செவ்வாய், வெள்ளி, அமாவாசை நாட்கள் எல்லாம் கூடுற கூட்டத்துக்கு அளவே கிடையாதுங்க இந்த திருத்தலத்துல. பில்லி, சூனியம் இந்த பாதிப்புகளுக்கு எல்லாமே இங்க இருக்கக்கூடிய புனித மண்ணை வந்து மருந்தா பயன்படுத்துறாங்க. சுவாமியோட தந்தை உருவாக்கிய லிங்கம் வந்து 2 அடிக்கு வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்கங்க. இந்த லிங்கத்துக்கு தாமிரபரணி நீரான அபிஷேகம் பண்ணாலும் அது கரையாம இருக்கு. இந்த புனித தீர்த்தத்தால வலிப்பு நோய், மனநோய் எல்லாமே நீங்குது அப்படின்னு சொல்றாங்க பக்தர்கள். சுவாமி ஜீவ சமாதி அடைஞ்சு 100 வருஷங்களுக்கு மேல ஆனாலும் இன்னைக்கும் பல பேருக்கு காட்சி கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்கங்க. அதுக்கு உதாரணமா ஒரு சம்பவத்தையும் சொல்றாங்க. ஒரு தடவை பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல இருந்து கல்லூரி முதல்வர் ஒருத்தர் தன்னுடைய குடும்பத்தோட இந்த கோயிலுக்கு வந்திருக்காருங்க. அப்போ அவருடைய மகன் தாமிரபரணி ஆத்துல நீராடிட்டு இருக்கும் போது நீர்ல மூழ்க ஆரம்பிச்சிருக்கான். இத பார்த்த உடனே இவர் கத்த ஆரம்பிச்சுட்டாருங்க. சேர்மா, என் மகனை காப்பாத்து, என் மகனை காப்பாத்து அப்படின்னு சொல்லி கதற ஆரம்பிச்சிருக்காரு. அந்த நேரத்துல அந்த ஆத்துல ஒரு பெரியவர் வந்து அந்த பையனை எந்தவித பாதிப்பும் இல்லாம காப்பாத்தி இந்த கல்லூரி முதல்வர் கிட்ட கொடுத்திருக்காருங்க. இந்த பையனை வாங்கின உடனே அவருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி திரும்பும் போது அங்கே அந்த பெரியவர் இல்லையா. இங்க ஒரு பெரியவர் நின்னாரு. எங்க எங்க அப்படின்னு சொல்லி சுத்தி நின்னவங்க கிட்ட எல்லாம் கேக்குறாரு. அவங்க எல்லாம் சொல்றாங்க, இப்படி ஒரு அடையாளத்தோட இங்க யாருமே வரல அப்படின்னு சொல்லி. இப்ப அவருக்கு புரிஞ்சு போச்சுங்க வந்தது யாரு அப்படின்னு சொல்லி. சேர்மா, நீதான் வந்தியா அப்படின்னு சொல்லி அவர் கண்கள்ல அப்படி ஒரு கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி இருக்குங்க. இப்படி நேரில் விழுந்து அந்த பையனை காப்பாத்தி கொடுத்திருக்கிறாரு அருணாச்சல சுவாமி. இதே மாதிரி இன்னொரு சம்பவமும் சொல்லப்படுது. குலசேகரன் பட்டினத்தில இருந்து அருணாச்சலம் பிள்ளை அப்படின்றவரு அரிசி கொண்டு வருவாராங்க இங்க. அப்போ தாமிரபரணி நதியில வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி இருக்கு. எப்படி இந்த கரைக்கு வர்றதுன்னு அவருக்கு தெரியல. அந்த நேரத்துல ஒரு பெரியவர் என் கையை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்ல இவரும் அவருடைய கையை பிடிச்சிட்டு முள்ளமா வந்து இந்த பக்கம் வந்து சேர்ந்துட்டாராம். இந்த பக்கம் வந்து பார்த்தா அப்படி ஒரு பெரியவரே இல்லையாங்க. இதனால அவர் வழி நடத்தினதும் சேர்மன் அருணாச்சல சுவாமி தான் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி பல பல அற்புதங்களை சேர்மன் அருணாச்சல சுவாமி தினமும் அங்கே நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார். இந்த கோயில்ல நிறைய சிறப்புகள் இருக்கு. இதுல மந்திரமை அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்றாங்க. அரசு, வேம்பு, துளசி, வில்வம், வேம்பு, கற்பூரம்
இதெல்லாம் சேர்த்து யாகத்துல நெய்யிட்டு எரிச்சு தயாரிக்கப்படக்கூடியதுதாங்க இந்த மந்திரமை. இந்த மந்திரமை சுவாமி முன்னாடி வைக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கப்படுது. இத நெற்றியில அணியும் போது திருஷ்டி, பேய் பிசாசு தொல்லைகள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திருத்தலத்துல சித்திரை திருவிழா, ஆடி அமாவாசை, தை அமாவாசை எல்லாம் வெகு விமரிசையா கொண்டாடப்படுதுங்க. அதே போல ஒவ்வொரு பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்கள்லயும் பூஜைகள் நடத்தப்படுது. சுவாமி இங்க ராஜகோலத்துல நின்ற நிலையில அருள் பாலிக்கிறாரு. தினம்தோறும் 4 கால பூஜைகள் இங்கு செய்யப்படுதுங்க. இங்கே வழங்கப்படக்கூடிய புனித மண்ணும் லிங்க அபிஷேக தீர்த்தமும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தவை அப்படின்னு சொல்லப்படுது. இது மூலமா வலிப்பு நோய், சரும நோய், மனநோய் எல்லாமே நீங்குது அப்படின்னு சொல்லி இங்க வரக்கூடிய எல்லா பக்தர்களும் சொல்றாங்க. தாமிரபரணி நதியில நீராடி இந்த லிங்க அபிஷேக தீர்த்தத்தையும் புனித மண்ணையும் பயன்படுத்தி விரதம் இருந்தால் 21 நாட்களில் நிச்சயமாக நன்மை கிடைக்கும் அப்படிங்கறதுதான் இந்த திருத்தலத்திற்கு வந்து செல்லக்கூடிய அத்துணை பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்குது. சரும நோய், வலிப்பு, மனநோய் மட்டும் இல்லைங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் இங்கே வந்து சுவாமியை தரிசித்த பிறகு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது அப்படிங்கிறதும் பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கை. கடன் நீங்கும், வறுமை நீங்கும், செல்வ செழிப்போடு குடும்பம் தழைத்தோங்கும் அப்படிங்கிறதும் இங்கே வரக்கூடிய பக்தர்களுடைய மிக பெரும் நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த திருத்தலமானது காலை மணி 7:30 முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். புராண காலங்கள்ல தான் அதிசயமும் அற்புதங்களும் நடந்ததா அப்படின்னா இல்லவே இல்லைங்க. இன்னைக்கும் ஏரல் சேர்மன் அருணாச்சல சுவாமி அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுகிறார் என்பதே நிதர்சனம். அவரை நாம் மனதார வணங்கினால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறதாங்க அவர் நிகழ்த்திய அற்புதங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அவரை மனதார வணங்கினால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் அனைத்தும் நீங்கும் என்பதே உண்மை. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்ற கூற்றுக்கிணங்க மனிதனாக பிறந்து தெய்வமானவர் தான் சேர்மன் அருணாச்சல சுவாமி. சரி, மீண்டும் மற்றொரு திருக்கோயிலின் வரலாற்றுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ்.